அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காவிய பிரியா. நான் வந்து அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கண்ணமங்கலம் 10ஆம் வகுப்பு சி பிரிவில் படிக்கிறேன். நான் வந்து அறிவியல் கலப்பயணம் போயிருந்தேன். அதோட பகிர்வுகள் தான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து சத்துவாச்சேரி கூப்பிட்டு போயிருந்தாங்க. என்னோட சேர்ந்து 7 பேர் வந்திருந்தாங்க. அங்கே போயிட்டு நல்லா ஒரு 4 ஃப்ளோர் இருந்துச்சு. அங்கே பார்க்கும்போது அவ்வளோ சயின்ஸில் இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு எங்களையே வியக்க செஞ்சது அது. நாங்கள் ஒன்றையும் செய்யும் போதும் அவங்களே செஞ்சு வச்சுருந்ததை பார்க்கும்போதும் அவ்வளோ உள்ளேருந்து அப்படியே இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. அவங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகும்போது எனக்கு தோணுச்சு, எப்படியா இருந்தாலும் கூப்பிட்டு போவாங்க, சும்மா கூப்பிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான், நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்ட்டு தோணுச்சு எனக்கு. ஆனால் அவங்க கூப்பிட்டு போயிட்டு அங்கே அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு புரியலன்னா புரிய வச்சு திருப்பும் மேலே ஒரு ஸ்டெப்பாக மேலே போகும்போது ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணினே போனாங்க. இதை கீழே ஸ்டெப்பில் இங்கே ஒன்று பார்க்குறோன்னா அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளோரில் போய் அதை வச்சு இன்னொரு கொஷின் கேட்குறாங்க. அப்புறம் அதில் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் சோஷியல் சயின்ஸ் பற்றியும் மேக்ஸ் பற்றியும் நிறைய வந்துருந்துச்சு. அப்புறம் திரும்ப வந்து எங்களை சாப்பிட வச்சு அவ்வளோ சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நல்லா வச்சாங்க. அடுத்து நாங்கள் மியூசியமுக்கு போனோம். வேலூரில் இருக்கிற மியூசியம் போனோம். அங்கே போனது ஒன்றே அங்கே ஃபஸ்ட்டே நாங்கள் பெயிண்டிங் தான் பார்த்தேன். அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போனால் அந்த மயிலெலாம் ஒரிஜினலான மயிலே அங்கே இருந்துச்சு. அதை ஸ்ப்ரே பண்ணி பதப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க. அப்புறம் நாங்கள் வந்தோம். எங்களை திருப்பி வேலூர் கோட்டையில் இருக்கிற கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு திரும்ப எங்களை பத்திரமா பஸ் ஏற்றி கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு அவங்க மற்ற பசங்களும் இன்னொன்று போயிட்டாங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ்.